Jenny Chan TV. ஒரு அழகான சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் மார்க்கெட்டில் கார்த்திக் என்ற ஒரு காய்கறி விற்பனையாளர் வாழ்ந்து வந்தான். அவன் நல்ல உழைப்பாளி. ஆனால் அவனுக்குள் ஒரு சின்ன பேராசையும் இருந்தது. இன்னைக்கு நல்ல காய்கறி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கும் போல இருக்கு. ஆரம்பத்தில் கார்த்திக் நல்ல தரமான காய்கறிகளை சரியான விலைக்கு விற்றான். அதனால் மக்கள் எல்லாம் அவனிடம் சந்தோஷமாக வாங்கினார்கள். கார்த்திக், உங்க காய்கறி எப்போதும் புது பசுமையா இருக்கு. நாளை கூட நாங்க உங்க கடைக்கு தான் வருவோம். நன்றி அக்கா, எப்போதும் நல்லதுதான் தருவேன். ஆனால் ஒரு நாள் அந்த மார்க்கெட்டில் ஒரு பெரிய கடை திறந்தது. அங்கே காய்கறிகள் குறைந்த விலைக்கு கிடைத்தது. அங்கிருந்து கம்மி விலைக்கு வாங்கி நான் இங்கே அதிக விலைக்கு வித்தா லாபம் டபுள் ஆகுமே. அந்த நாளிலிருந்து கார்த்திக் விலையை உயர்த்தினான். அதே காய்கறி, ஆனால் விலை மட்டும் அதிகம். என்ன கார்த்திக், நேத்தி விலை இதை விட கம்மிதான் இருந்தது. இன்னைக்கு ஏன் இவ்வளவு உயர்வு? அது மார்க்கெட் ரேட் உயர்ந்திருக்கு, என்ன பண்ண முடியும்? மக்கள் மெதுவாக அவனை சந்தேகமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். இங்க வாங்கறத விட அந்த பெரிய கடையில வாங்கிக்கலாம், அங்க விலை கம்மி. சில நாட்களிலேயே கார்த்திக்கின் கடை வெறிச்சோடியது. காய்கறிகள் பழையன, விற்பனை குறைந்தது. என்ன இது, யாருமே வரலையே, நான் செய்தது தப்பா? அந்த நேரத்தில் அருகில் இருந்த ஒரு வயதான நேர்மையான வியாபாரி கார்த்திக்கிடம் பேசினார். கார்த்திக், சின்ன லாபத்துக்காக பெரிய நம்பிக்கையை இழந்துட்டே. நேர்மை இருந்தாதான் வியாபாரம் நீடிக்கும். அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதை ஆழமாக தொட்டது. நான் பேராசையால என்னையே நஷ்டப்படுத்திக்கிட்டேன். இனிமே அப்படி இருக்க மாட்டேன். அப்பா, பழைய கார்த்திக் திரும்ப வந்துட்டாரு போல. ஆமா, இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நேர்மைதான் உண்மையான லாபம். குழந்தைகளே, சின்ன பேராசை பெரிய இழப்பை தரும். ஆனால் நேர்மை, நம்பிக்கை நீண்ட கால வெற்றியை தரும். இதுதான் இந்த கதையின் பாடம்.